உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும். ஏடி மான கட்ட முடியுமா? சூடு சொரண கட்ட முடியுமா? ஏன் மாமி, நான் மான கட்ட முடியுமா? சூடு சொரண கட்ட முடியுமா? சோறு குழம்பு ஆக்கி தின்ன பக்கில்லாத முடியுமா? இருந்துட்டு போட்டுமே, அதான் ஊர் உலகத்துக்கே தெரியுமே. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாவது பாட்டு பாட விடுறியா? படுத்து தூங்க விடுறியா? எனக்கு வீட்டு வைக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. ஊர் உலகத்துல கல்யாணம் பண்ணவலாம், கல்யாணம் பண்ணமா மாமியாரை எங்கேயாவது விரட்டி விட்டமா புருஷனோட ஜாலியா குடும்பம் பண்ணமானிட்டு நிம்மதியா இருக்கிற அளவு. ஆனா எனக்கு என் தலை எழுத்து உன் கூட மல்லு கட்டதே வேலையா போச்சு. முனியக்கா, முனியக்கா, என்னக்கா வீட்ல ஒரே சத்தமா இருக்குதே? கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்ற மாமியார் இருக்கிற வீட்ல சத்தமாவும் இருக்கும், ஒரே யுத்தமாவும் இருக்கும். என்ன பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. கோவப்படாத முனியக்கா, மாமியார்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க, நீ ஒன்னும் பெருசுப்படுத்தாத. மாமியார்னா அப்படி இப்படி இருக்கலாம், அதுக்குன்னு ஒரே இப்படி இருந்தாக்கா என்ன தடி பண்றது நானு? அப்படி என்னத்த பண்ணிட்டேன் நானு? அப்படி என்னத்த பண்ணிட்டேன் நானு? ஏமா சின்ன பொண்ணு, கேளுமா இந்த நாய் தனியாவது. இவ பெத்த பொண்ணு இருக்கிறாளே சமந்தா, நல்லா வளர்ந்துட்டா, இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறா. திடீர்னு குத்த வச்சு உக்காந்துட்டாக்கா என்னமா பண்றது? சொல்லுமா, குத்த வச்சு உக்காந்துட்டாக்கா என்ன பண்றது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்குதாமா இவளுக்கு? சரியா சொன்னீங்க கற்பகம்மா. ஏய் சின்ன பொண்ணு, என்னடி சரியா சொன்னீங்க சொரியா சொன்னீங்க என்கிட்ட? என்னத்தை இப்ப அவங்க சரியா சொன்னாங்க? பின்ன என்னடி, நாளைக்கு உன் பொண்ணு சமந்தா குத்த வச்சு உக்காந்துட்டாக்கா என்ன பண்றதுன்னு உன் மாமியார பயப்படுறாங்க. உனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லையடி? ஏண்டி என் பொண்ணு குத்த வச்சு உக்காந்துட்டாக்கா? ஏமா சமந்தா, ரொம்ப நேரமா குத்த வச்சு உக்காந்துட்டு இருக்கிறியம்மா, கால் வலிக்குமா? கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுமா, கொஞ்சம் நடமா, ஓடுமா, அப்படி போய் படுமானிட்டு சொல்ல போறேன். அதுக்கு ஏண்டி நான் பயப்படணும்? ஐயோ முனியக்கா, குத்த வச்சு உட்காரதுன்னா உனக்கு என்னன்னு புரியலையா? சமந்தா நாளைக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்ல வராங்க. ஏ மாமி, சமந்தா பெரிய மனுஷியானா ஆயிட்டு போறா, அவ என்ன சின்ன பிள்ளையாவேவா இருக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் அவ வளர்ந்த பெரிய பிள்ளைய ஆகத்தானே போறா. உனக்கு என்ன கவலை அதுல? அடியே பைத்தியம் பைத்தியம் பைத்தியம், நீ எல்லாம் ஒரு பெத்த தாயடி. ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்தவளுக்கு பிள்ளையோட ஒவ்வொரு வளர்ச்சியும் தெரிஞ்சுக்கணும். சமந்தா இன்னைக்கோ நாளைக்கோன்ட்டு வயசுக்கு வர பக்குவத்துல இருக்கிறா. அத ஒரு பெத்தவளுக்கு எடுத்து சொன்னா இந்த மர மண்டைக்கு ஒரு எழவும் புரியல. புள்ள குத்த வச்சு உட்காந்துட்டாக்கா அவளை எந்திரிச்சு நடக்க விடுவாளாம், ஓட விடுவாளாம். இவளா ஒரு தாய். ஹலோ முனியக்கா ஆண்டி, பார்த்து பேசுங்க, வார்த்தையை பார்த்து பேசுங்க. எங்க முனியக்கா பிள்ளைய பெத்தவங்க, ஒன்னும் கல்ல பெத்து வச்சில்ல. என்னவோ எங்க முனியக்காவ கண்டபடி கண்ணாபின்னான்னு பேசுறீங்க. ஒரு பிள்ளைய பெத்தவங்களுக்கு அவங்க பிள்ளை மேல அக்கறை இருக்கதா? என்னவோ நீங்க வந்து எடுத்து சொல்ல வந்துட்டீங்க. எங்க முனியக்காவ பார்த்தா ஒரு காலத்துல இந்த ஊரே பயந்து நடுங்கும். அப்படியே ஆமால, ஒரு காலத்துல என்ன பார்த்தா ஒரே நடுங்கும்ல. பின்னேன முனியக்கா, எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட? உங்க மாமி உன்னை இப்படி திட்டுது, தப்புக்கா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆமாண்டி, ரொம்ப பெரிய தப்புடி. ஒரு பச்சை மண்ணனு கூட பார்க்காம ஒரு விவரம் தெரியாத இந்த பொண்ணை போட்டு மாமி இப்படி திட்டி திட்டி வறுத்து எடுக்குதுடி. இவ ஒன்னும் தெரியாத பொண்ணு, பச்சை மண்ணு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறா இந்த சின்ன பொண்ணு. நீ கிளம்பு முனியக்கா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியானதால மாமிக்கு மண்டையில ஏதோ கோளாறு ஆயிடுச்சு போல. நீ முதல்ல எங்க கூட வா, எங்கேயாவது நம்ம போயிட்டு குளுகுளுன்னு இருக்கிற ஆத்தங்கரையிலே குளத்தங்கரையிலே உட்காந்து உனக்கு நாங்க ஆறுதல் சொல்லணும். அதனால நீ முதல்ல எங்க கூட கிளம்பு முனியக்கா. ஆறுதல் சொல்லணுமா? இப்ப ஆறுதல் சொல்ற அளவுக்கு இந்த அடங்கா பிடாரி யாரு என்ன பண்ணா? இவளுக்கு இப்ப என்ன கேடு வந்துச்சு? ஏமா சின்ன பொண்ணு, நீ ஒரு வீட்டு மருமவ தானமா? உன் மாமியார் கூட அத்தனை வருஷமா குடும்பம் தானமா பண்ணிட்டு இருக்கிற? உன் வீட்டுல சண்டை கிண்ட வராது?
உங்களுக்கு உங்க மாமியாருக்கும் சண்டை கிண்ட வராதா என்ன? நான் என்னவோ பெரிய கொடுமைக்காரி மாதிரி இந்த நந்தினி பொண்ணு இப்படி பேசுது. இங்க பாருங்க ஆண்டி, எங்களுக்கும் எங்க ஆண்டிக்கும் பிரச்சனையே வரலன்றதுதான் இப்ப எங்களுக்கு பிரச்சனையே. நாங்களே சண்டை போட்டுக்காதப்ப நீங்க மட்டும் எப்படி சண்டை போட்டுக்கலாம்? மணியக்கா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புக்கா, அவங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஏய் முடியுமா, நில்லடி. ஏடி, ஒரு மாமியார் இருக்காரிங்க கத்திக்கிட்டு கிடக்குற, அவளுங்க வந்து கூட்டவனே நீ பாத்துக்கிட்டு போற? உனக்கு மாமியார் முக்கியமா இல்ல ஊரு சுத்த வேலை முக்கியமாடி? மாமி, சாரி மாமி, என்ன மன்னிச்சிடு. சரி சரி, மன்னிச்சிட்டேன். அவளுங்களை விரட்டி விட்டுட்டு உள்ள போ, போய் இருக்கிற வேலை வெட்டியை பாரு. இல்ல மாமி, இது அந்த சாரி இல்ல. எனக்கு மாமியார் முக்கியமா ஊரு சுத்துற வேலை முக்கியமான்னு கேட்டாக்கா எனக்கு எனக்கு ஊரு சுத்துற வேலை தான் முக்கியம். சாரி மாமி, பாய். இப்படி கொளுத்துற வெயில்ல இந்த சின்ன பொண்ணு எதுக்கு நம்மள இங்க வந்து காத்துட்டு இருக்க சொன்னா? வீடெல்லாம் ஒரே அனலா இருக்குதுல்ல மாதிரி குழந்தைக்கா, அதான் இப்படி காத்தோட்டமா வந்து உட்காந்து கதை பேசிட்டு போலான்னு வர சொல்லியிருப்பா. வீடு மட்டுமா அனலா இருக்குது? எல்லா இடமும் தான். சூரியன் அப்படியே சுட்டு எரிக்குது, இங்க மட்டும் என்ன குளு குளுனா இருக்குது? சரியா சொன்ன மாதிரி குழந்தைக்கா, வீட்லயாவது சத்த ஏசி காத்த போட்டுக்கின்னு படுத்திருக்கலாம் போல இருக்குது. இங்க என்னன்னா ஆறு இருக்குது, குளம் இருக்குது, சுத்தி மரம் செடி கொடியா இருக்குது. ஆனா இந்த காத்த மட்டும் காணவே காணா. ஏலம் காத்து வீசுதே, ஈச போல பேசுதே. ஏலம் காத்து வீசுலடி, நெருப்பு காத்தான் வீசுது. எங்க வீசுது ஏலம் காத்து? சத்த காட்டு பாப்போம். வீசுடி, அதெல்லாம் நல்லா வீசும். ஏலம் காத்து என்ன மாதிரி எல்லா வயசுக்காரிய பார்த்து தான் வீசும். ஒன்ன மாதிரி கிழ வயசுக்காரிக்கெல்லாம் நெருப்பு காத்து தாண்டி வீசும். ஏய் மணியம்மா, யாருக்கு கிழ வயசு? யாருக்கு கிழ வயசு? ஏய் ஏய் ஏய், நிறுத்துங்கடி, சத்த நிறுத்துங்க. இப்ப சண்டை போடுறதுக்கு இங்க வந்திருக்கிறான். வெந்து தனி இது காடு, உங்க வாயிலே 4 போடு போடு நிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் பாரு. ஏய் சின்ன பொண்ணு, எதுக்குடி இவ்வளவு அவசரமா எங்களுக்கு வர சொன்ன? அது ஏங்கா கேட்குற? நான் சொல்கிறேன்க்கா அந்த கூத்த. நான் கூட பொறியமா போய்க்கலாம், பொறியமா பேசிக்கலாம் தான் சொன்னேன். எங்க கேட்குற இந்த நந்தினி? ஏன் நந்தினி, அப்படி என்ன தலை போற விஷயம்? இந்த வேகாத வெயில்ல எங்க எல்லாரையும் ஓடி வர வச்சிருக்கிற? ஐயோ மாலாக்கா, சோத்த கூட ஆற போட்டலாம், ஆனா இந்த சோகத்தை ஆற போட கூடவே கூடாதுக்கா. அப்படி என்ன சோகம் நந்தினிக்கு? 2 பிள்ளைங்க இருக்குதுன்னுட்டு வேலையை கூட வீட்ல இருந்து செய்யற மாதிரி எழுதி கொடுத்து வாங்கிக்கணும்னு கேள்விப்பட்டேன். பிள்ளைங்களை பாத்துக்கிற மாதிரி ஆச்சு, வீட்ல இருந்த மாதிரி ஆச்சு, வருமானம் வந்த மாதிரி ஆச்சு. வேற என்ன கவலை உனக்கு? அதை விட பெரிய கவலை ஒன்று தலை விரிச்சு ஆடுதுக்கா, தலை விரிச்சு ஆடுது. என் அத்தை இருக்குதுல்லக்கா, என் அத்தை கொஞ்ச நாளா ஊர்ல இல்லாம அது பிறந்த ஊருக்கு தானே போயிட்டு இப்பதானே வந்துச்சு. ஆமா, சிவகாமியக்கா ஊருக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு இப்பதான் வந்துச்சு. அது ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் கூட சரியே இல்லைக்கா, அப்படியே தலைகீழ மாறி போச்சுக்கா. ஆமாண்டி சின்ன பொண்ணு, நான் கூட அதை கவனிச்சேன். நேத்தோ முந்தா நாளா சிவகாமி அக்காவை பார்த்துட்டு எப்பக்கா வந்த, எப்படிக்கா இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டேன். அதுக்கு உன் மாமியாரே என்னவோ இந்த பூமியில இப்பதான் புதுசா பிறந்து வந்தது மாதிரி என்னென்னவோ பேசுது, ஏதேதோ பேசுது. எனக்கு ஒன்றும் புரியலடி. சிவகாமி அக்கா அப்படி தலைக்கீழ மாறி நிக்குது. ஏன் சின்ன பொண்ணு? அதான் மாதிரி கிழந்தக்கா இப்ப பிரச்சனையே. என் அத்தை இப்ப அப்படியே தலைகீழ மாறி நிக்குது. வீட்டுக்கு வந்து எங்ககிட்ட தகராறு பண்ணுன்னு பார்த்தா தத்துவமா பேசுது. எங்ககிட்ட ஏதாவது குத்தம் குறை கண்டுபிடிக்கணும் பார்த்தா குழந்தை மாதிரி குதுகலிக்குது. நல்ல விஷயம் தானே சின்ன பொண்ணு, உன் மாமியார நல்லபடியா மாறினது நல்ல விஷயம் தானே. ஏக்கலா, எது நீ நல்ல விஷயம்? மாமியாரு நல்லபடியா மாறினது நல்ல விஷயம் அடி. கெட்ட விஷயம்டி, அது ரொம்ப கெட்ட விஷயம். உன்கிட்ட நான் வரலடி, என்கிட்ட நீ வராத. ஆமா, ஏய் ஏய், வீட்டுல அடிச்சுக்க இடம் இல்லாத வாடி இங்க வந்து அடிச்சுக்கிறீங்க. ஏய் சின்ன பொண்ணு, இப்ப இதுக்கு தான் எல்லாரும் வர சொன்னேடி.
என்ன பிரச்சனை? எதுக்கு வர சொன்ன? அதை சொல்லி முடி, கிளம்புவோம். நான் சொல்றேன்க்கா, நான் சொல்றேன். இப்ப என்ன பிரச்சனைனா, எங்க ஆன்ட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா ஒரு மார்க்கமா ஆயிடுச்சுல்ல. அது இங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. வீடு ஒரு மாதிரி அமைதியா ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது, நல்லாவே இல்ல. எங்க வீடு எங்களுக்கு திரும்ப வேணும். ஒரு மாமியார் ரெண்டு மருமக இருக்கிற வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி வேணும்க்கா. அடி பாவி, ஒரு குடும்பம் அமைதியா இருக்கிறது நல்ல விஷயம் தானடி. உன் வீடு நாசமா போறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டு வந்தா, என்கிட்ட ஒரு ஐடியாவும் இல்லம்மா. என்கிட்ட இருக்குது நந்தினி, என்கிட்ட இருக்குது. உன் மாமியாரு உங்ககிட்ட பழையபடி பிரச்சனை பண்ணணும், அதானே? அதுக்கான ஐடியா என்கிட்ட நிறைய இருக்குடி. அதானே, இந்த நாசமா போனவ நாசமா போறதுக்கெல்லாம் நல்ல ஐடியா கொடுப்பா. அவகிட்ட கேளுங்க. தெரியும் முனியக்கா, எனக்கு நல்லா தெரியும். இவங்களெல்லாம் நம்புறது வேஸ்ட்னு தெரிஞ்சுதான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க மாமியார் கிட்ட இருந்து உன்னை இங்க பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தா. நீ சொல்லுக்கா. இங்க பாரு முனியக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை உன் மாமி எப்படி கேவலமா பேசுச்சு, அதை விட 10 மடங்கு எங்க ஆன்ட்டி எங்களை பேசணும். அதுக்கு நீதான்க்கா நல்ல ஒரு ஐடியாவா கொடுக்கணும். ஆமாண்டி, எங்க அத்தைக்கு பயங்கரமா கோவம் வரணும், கண்ணா பின்னான்னு எங்களை திட்டிக்கிட்டே இருக்கணும், எங்ககிட்ட எப்ப பாரு ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கணும். மொத்தத்துல எங்க வீடு பழைய நிலைமைக்கு திரும்பணும்டி. அவ்வளவு தானடி. உங்க மாமியாருக்கு பயங்கரமா கோவம் வரணும், உங்களை கண்ணா பின்னான்னு திட்டணும், அதானே? ஆமா மணியக்கா, அவ்வளவுதான். சரிடி, நாளைக்கு காலையில தூங்கி ஏந்த உடனே முத வேலையா உங்க மாமியாருக்கு இந்த டீ காப்பி ஏதாவது கொடுப்பீங்கல்ல, அதை சுத்தமா கொடுக்காதீங்க. அடுத்து இந்த டிப்பனு கிப்பனு கொடுப்பீங்கல்ல, அதையும் கொடுக்காதீங்க. அதுக்கடுத்து மதியத்துக்கு இந்த சோத்தை கீத்த போடாதீங்க. அப்போ வீட்டுல சமைக்கவே வேணாம்னு சொல்றீங்க மணியக்கா? வீட்டுல சமைக்கணும், நீங்களும் சாப்பிடணும், மிச்சம் மீதி இருக்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்துடணும். ஆனா ஓ மாமிக்கு மட்டும் சோத்தை போடக்கூடாது. பேரமணியக்கா, அப்புறம் உன் மாமி தூங்குற ரூம்ல இந்த ஃபேனு ஏசி கீஸ் இருந்தா அதை ஆஃப் பண்ணி போட்டுடணும். ஏண்டி, அவங்களுக்கு கோவம் வர்றதுக்கு ஐடியா சொல்ல சொன்னா நீ என்னவோ எங்களை அவங்கள கொடுமைப்படுத்துறதுக்கு ஐடியா சொல்ற. சின்ன பண்ணக்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. முனியக்கா கரெக்டா தான் சொல்லுது, எனக்கு புரியுது. முனியக்கா மேல மேல நீ சொல்லுக்கா. சொல்றேன்டி சொல்றேன். இதுக்கப்புறம் சொல்ல போறதுதான் ரொம்ப முக்கியமானது. ராத்திரி உன் மாமி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நடு ராத்திரியில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிக்கிட்டு போய் அது தலையில ஏன் எல்லாம் அலறீங்க பதறீங்க? இங்க பாருடி நந்தினி, சின்ன பொண்ணு, மாமி தூங்கும் போது நடு ராத்திரியில ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிக்கிட்டு போய் அது தலையில வச்சிருக்கிற தலகாணிய உருவிட்டு அந்த தலகாணிக்கு பதிலா இந்த பாறாங்கல்ல வைங்கன்னு சொல்ல வந்தேன். நான் வேற பயந்துட்டேன் மணியக்கா. சரி, தலகாணிக்கு பதிலா பாறாங்கல்ல வச்சா ஏற்கனவே டீ தண்ணி காப்பி தண்ணி கொடுக்காத கோவம், சோறு போடாத கோவம், காத்தில்லாத கோவம், அவங்கள கண்டுக்காத கோவம், இப்போ தலகாணிக்கு பதிலா பாறாங்கல்ல வச்ச கோவம், எல்லாம் சேர்ந்து கோவம் எப்படி வரும் தெரியுமா? சும்மா தாறு மாறா கோவம் வரும், தகராறு நடுரோடு தேடி ஓடி வரும். சூப்பர் மணியக்கா, சூப்பர். இப்பவே இங்கேயே ஏதாவது ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். சின்ன பண்ணக்கா, இத தூக்கிக்கிட்டு போய் நம்ம ஆன்ட்டி தலையில போட்டணும். இல்ல ஆன்ட்டி தலைக்கடியில வச்சு